எங்கே கிளம்பிட்டு இருக்க? ரேஷன் கடைக்கு. ரேஷன் கடை போது எங்கே இருக்குன்னு சொல்லு. நம்ம ரேஷன் கடை ஏற்று மாதிரி இருக்கிறது உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. ரேஷன் கடை உங்கள் அந்த ரேஷன் கடை கிடையாது. நம்மளுது ரேஷன் கடை எங்கே இருக்குன்னே தெரியல. பின்னாடி தானே இருக்கு. எங்கே பின்னாடி இருக்கு? பின்னாடி எங்கே பின்னாடி ரேஷன் கடை எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து 3000 காசு வாங்குறதுக்கு நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கா. கல்யாணம் 7 வருஷம் ஆகுது. இந்த ரேஷன் கடை எழுதி வாங்க முடியல இந்த நாயினால. 3000 ரூபாய்க்காக நான் போய் வாங்குறதுக்கு அல்பையன். ஆமாம், அப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டுருக்கேன். ரேஷன் கடை இந்த நாய்க்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. வரைக்கும் வாழ்நிலை ரேஷன் கடையில் போய் நின்று எங்கள் அம்மாவோட போனதில்லை, இவ்வளவும் போய் வாங்கினதில்லை. இறக்கி விட்டுருக்கேன். இறக்கி விட்டுருக்கேன். ரேஷன் கடையை இங்கேங்கிற. அப்புறம் நீ எங்கே போய் இறக்கி விட்ட ரேஷன் கடையில்? கரும்பு வாங்கலாம், வா போயிட்டு வரலாம். நீ கூட்டிகிட்டு போயிட்டு வா. நாம ஓனா தரமாட்டானுங்க. ரேஷன் கடை நம்ம வேறு இல்லை, நம்ம ஓனா எங்கே தருவானுங்க? நான் ஒன்னாலதான் எங்க அப்பா எப்பயோ என் பேரை நீக்கிட்டாரு. நீதான் இணைக்காம இருக்க. இணைக்கிறேன். திரும்ப இன்னொரு 3000 ரூபாய் கிடைச்சிருக்கும். பொங்கல் ஷாப்பிங் பண்ணிருக்கலாம். காசு கரும்பு டோக்கனே கொடுக்கல. கடைசி நாள் போய் கூட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. நம்ம ஏரியாவுக்கு டோக்கனே கொடுக்கல. ஏன்னா வெக்கமா இல்லை? எதுக்கு வெக்கம்? ஒரு படத்துல கூட காமிச்சிருப்பாங்கல்ல, ஓட்டுக்கே எவ்வளோ ஃபோர்ஜரி நடக்கிறப்போ 3000 ரூபாய் காசு கரும்புக்குள்ள எவ்வளோ ஃபோர்ஜரி நடக்கும். வேற எவ்வளோ வாங்குற, நம்மளே வாங்கிட்டு போயிடலாம். சிம்பிள். சரி, காசு கொடு. வெக்கமா இல்லை இப்போ உனக்கு? அதான் வாயிடலாம். அது நீ சொன்ன அதே தான். நம்ம காசு வேற யாரும் வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல. என் காசு நீ வாங்கிடக்கூடாதுல்ல. காசை கொடு. ஓட்டர் ஐடி வாங்கினதே டிவி கேக் தான். டிவி கேக் ஓட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். என்னோட முதல் ஓட்டு டிவி கேக் தான்.